ஃபிரௌனின் அரண்மனையில் ஈமானை காப்பாற்றிய ஒரு பெண். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஒரு பக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்சியாளர்களில் ஒருவனான ஃபிரௌன், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் தன்னை மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் அது. ஆனால் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமான் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் எதிர்த்த போதும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் ஃபிரௌன் அவர்களை கடுமையாக துன்புறுத்தினான். ஆனா ஆசியா அவர்கள் பயந்து தன்னுடைய ஈமானை விட்டுவிடவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு அழகான துஆ கேட்டார்கள். என் இறைவா, உன்னிடம் சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டுவாயாக. மேலும் ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய செயல்களிடமிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக. எவ்வளவு பெரிய துஆ பாருங்க. அரண்மனை அவர்களிடம் இருந்தது, செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனா அவர்கள் கேட்டது அரண்மனை இல்லை, அல்லாஹ்விடம் சொர்க்கத்தில் ஒரு வீட்டைத்தான் கேட்டார்கள். இதுதான் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஈமான். உலக வாழ்க்கையின் செல்வத்தை விட அல்லாஹ்வின் திருப்தியைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். நம்ம வாழ்க்கையிலும் சோதனைகள் வரலாம், மக்கள் நம்மை விட்டு விலகலாம், நமக்கு பிடித்த விஷயங்களை இழக்க நேரிடலாம். ஆனா ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைச்சு பாருங்க. உலகத்தை இழந்தாலும் அல்லாஹ்வை இழக்க கூடாது. அல்லாஹ் நம்முடைய ஈமானையும் உறுதியாக்கி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை போன்ற அழகான சொர்க்க வாழ்க்கையை நமக்கும் வழங்குவானாக. ஆமீன்.